வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தில் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து வீடியோ கால் மூலமாக கால் பண்ணி பேசியிருக்கதா தகவல் வந்திருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்காரு, ஆறுதலாக பேசியிருக்காரு, அவங்கள சந்திக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ சந்திக்கிறதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சுருக்காரு, யாருமே வந்து என்னை வந்து புகைப்படமும் எடுக்க வேண்டாம், ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மக்களை வந்து கூடிய விரைவில், கரூர் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை கூடிய விரைவில் வந்து நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய ஊடகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செய்திகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்க குடும்பத்தை வந்து இந்த வார இறுதிக்குள் வந்து தளபதி விஜய் சந்திப்பதாகவும் சொல்லிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பாதுகாப்பு கேட்டு இமெயில் மூலமாகவும் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காரு காவல்துறையிடம். ஸோ அவங்கள்ட்ட எந்த ஒரு உரிய பதிலும் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அனுமதி பெறுறதுக்காக தான் தளபதி அவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தளபதி வர்றதுக்கு தயாராக இருக்கதாகவும் தகவல் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஸோ உரிய பதில் வராததுனால வந்து இப்போ வந்து கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனுவும் அளிக்கதாகவும் திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு அவங்க பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட. அதே மாதிரி அவங்கள வந்து சந்திக்கிறதும் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவரோட முயற்சியில் வந்து கண்டிப்பாக வந்து பெர்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாகவே மக்களை சந்திப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ மிகவும் உறுதியாக இருக்கார் கரூர் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ கண்டிப்பாக அவங்கள சந்தித்த பிறகு தான் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ள போவதாகவும் அதுக்கான திட்டங்கள்லாம் வந்து இப்போவும் வகுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அரசியல் நடவடிக்கை எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் வந்து இப்போ இதன் மூலமாக தெரியுது, கிளியராகவே தெரியுது. பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கலன்னு சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நல்லதே நடக்கும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உறுதியாக இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்.